செல்ல எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவருடைய வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். We're going to meditate about how to prepare ourselves to enter into a new season in life. Life is full of seasons. இல்லையா? வாழ்க்கையில பல காலங்கள் வந்து செல்கின்றன, நேரங்கள் வந்து செல்கின்றன. A child begins his or her education with kindergarten and goes on till the end of life, studying, learning. But each year it's a different season. You know, you don't go to college and learn your kindergarten lessons. Every time you keep improving. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். குழந்தை பருவம், வாலிப பருவம், பெரியவர்களாக இருத்தல், வயோதிப பருவம். பிறகு நம்முடைய இந்த சீசன்ல கடைசி சீசன் எது? What is the final season in our life? It's being with the Lord. You know, we're all traveling towards that. One day we're going to end up there with the Lord and going to be there with Him forever and forever. But along the way, as we go through seasons, sometimes we are happy that the season is good for us. Sometimes we are sad that bad things are happening to us. நல்ல காலங்கள் வரும், கஷ்டமான காலங்களும் வரும். ஆண்டவரே, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது என்று யாருமே சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா இப்பெல்லாம் அந்த மாதிரி வைட்டமின்ஸ் கொடுக்க தேவையில்லை, வருவதில்லை. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது காட் லிவர் ஆயில் கொடுப்பார்கள், மீன் எண்ணெய். அது ரொம்ப வாசனையே பிடிக்காது, தினம் வேற பிடிக்க வேண்டும். ஒரு பையனுக்கு அம்மா கொடுத்தார்களாம். அவன் அதை ஸ்பூன்ல வாங்கி கொண்டு ஓடி போய் ஒரு கதவு பின்னால மறைந்து கொண்டான். இவன் போய் அதை எங்கேயாவது கொட்டிட போறான்னு அம்மாவுக்கு பின்னால போய் போனான். போய் பார்த்தா அவன் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே, இதை எனக்கு ஐஸ்கிரீமா மாற்றி கொடுங்க ஆண்டவரே. God, won't you make this cod liver oil into ice cream? You are the God who turned water into wine. Why don't you do that for me? வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம கஷ்டங்கள் வரும்போது அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன் ஆண்டவரே, இது ஐஸ்கிரீமா மாற்றக்கூடாதா? Why me? Why this? என்றெல்லாம் கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 28வது வசனம், Romans 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Here Paul is talking about the life of children of God, not the life of those who believe in faith. It's the life of children of God. அவர்களுக்கு என்னவா? சகலம், everything, சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things work together for good. All things that happen to us are not going to be good, but all things together are going to be for the final good. சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மையாய் நடக்கும் என்று சொல்லவில்லை. எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும் என்று சொல்லவில்லை.
மாறி காலமும் இருக்கும், வேநீர் காலமும் இருக்கும் வாழ்க்கையில. ஏற்றமும் இருக்கும், தாழ்வும் இருக்கும் வாழ்க்கையில. கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும் வாழ்க்கையில. Life is full of variety. Somebody said life is like a roller coaster. Suddenly it goes down and rapidly it climbs steep up and it drops again. வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டே இருக்கும். இல்ல ஆண்டவரே, I want a flat life. Well, that's not the design. ஆண்டவர் நம்மை அப்படி சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் கேள்வி என்னவென்றால், how do we face these different seasons in life? The first thing for us to realize is, in everything that happens to me, God is present. நான் இதற்கு முன்னர் சொல்லி இருக்கிறேன், இங்கே இப்போது சொல்ல ஆண்டவரால் 2003 ஆண்டு எங்களுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. நானும் என் மனைவியும் மகளும் மறித்து போகும் என்ற நிலையில அங்கே தரையில ரோட்டு ஓரமாக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது. கடைசியாக ஊரார் வந்து எங்கள் வாயிலை தண்ணீர் ஊற்றினார்கள். சம்பிலை உயிர் பிரிவதற்கு முன்னர் ஒரு புண்ணியம் செய்யலாம். ஆனால் பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். தேவதூதனை போல ஒரு மனிதனை அனுப்பி அவர் உடனடியாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து எங்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். உடைந்த கால்கள், கைகள், ரத்தம் கொடுத்த எனக்கு விழாயம் எல்லாமே நொறுங்கி போய்விட்டது. கால் உடைந்திருக்கிறது. எல்லாருக்கும் பலத்த காயங்கள். அவற்றோடு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த எண்ணம், நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை. என் மூலம் என் மனைவிக்கும் என் மகளுக்கும் கூட உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது. ஆகவே நான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. அப்படி எண்ணிக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், அவர்களை எப்படியாவது காப்பாற்றினேன். அப்போ ஒரு சத்தம் என் காதிலே துணித்தது. ஆண்டவர் சொன்னார், this has not happened without my knowledge or my permission. என்னுடைய அறிவும் என்னுடைய அனுமதியும் இல்லாமல் இது நடக்கவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. And that changed everything for us. அந்த வினாடியிலிருந்து என்னுடைய வலி எனக்கு நினைவில் இல்லை, என்னுடைய பயம் என்னில் இல்லை. ஒரு சின்ன குழந்தை, காரணமில்லாத குழந்தை ஒரு தொட்டிலே படுத்து தூங்குவது போல நான் அமைதியாக இருந்தேன். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டார். கடைசியாக பல மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்தார்கள். எமர்ஜென்சியிலே ஒரு முறையாக வீல் சேர் கொண்டு வந்தார்கள். வீல் சேர் முடியாத ஸ்ட்ரெச்சர்களை கொண்டு போனார்கள். அங்க போன உடனே டாக்டரிடத்துல நான் கேட்டேன், டாக்டர் ரிப்ஸ் எல்லாம் உடைந்து இருக்கிறது, லங் ஏதாவது பங்க்சர் ஆயிருக்குமா என்று கேட்டேன். அவர் ஒன்றுமே எக்ஸாமின் பண்ணவே இல்லை. அவர் சொல்லிவிட்டார், கண்டிப்பாக லங் பங்க்சர் ஆகவில்லை என்றார். எப்படி டாக்டர் சொல்றீங்க? லங் பங்க்சர் ஆயிருந்தா நீங்க இந்த கேள்வியவே கேட்க மாட்டீங்க. So when God is with us in our low times, God knows how to carry us through. அவருக்கு தெரியும். ஏன் என்கிற கேள்விக்கு இடமே இல்லை. ஒன்றை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லா கேள்விக்கும் ஆண்டவரிடத்தில் பதிலை வாங்கிவிட முடியும் என்றாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே கிடைக்காது. அது என்ன கேள்வி தெரியுமா? ஏன்? ஏன்? Why me? And God says, don't mess with me. Don't ask that to me. I'm in charge. I'm in control of you. I'm interested in your welfare. ஆகவே இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் வாழ்க்கை
குழப்பி விடுகிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை ஒப்பு கொடுத்து விடுவதற்கு பதிலாக காரியங்களை நாமே நம் கையில் எடுத்துக் கொள்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில பாருங்கள், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில லைஃப் ஆஃப் ஜோப், God and Satan in concurrence allowed Job to go through tough times. சாத்தான் தான் எதிரி, அழிக்கிறவன். அவன் தான் அப்படி நினைக்கிறான்னா ஆண்டவரும் ஓகே கொடுத்துட்டார், கிளியரன்ஸ் கொடுத்து விட்டார் சாத்தான். ஆகவே தான் நடக்கிறது. அப்போ யோபு என்ன சொல்கிறார்? அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெற மாட்டேனோ? ஆனால் அதே நேரத்தில் அவரோட ஒரே வீட்டிலே வாழ்ந்த, அவரோட ஒரே கட்டிலே படுத்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை துணை என்ன சொல்லுகிறார்? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Two people but different, one problem but two different approaches. One says God is in it, and the other says curse God and die. Curse God. It's very important what is our attitude to situations in life. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளை பற்றி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். எல்லாவற்றிலையும் ரொம்ப சினிக்கலாக இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு கிண்டல், ஒரு நக்கல், ஒரு பரிகாசம், ஒரு அலட்சியம். அது நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு வேர்ச்சு கிடையாது. நமக்கு தெரியாமலே நம்மோடு ஒட்டி கொண்ட ஒரு அழுக்கு. அநேக நேரங்களிலே இதை நாம் நினைப்பதில்லை. அதனால அலட்சியம், gossip என்பதை பற்றி என் நண்பர் ஒருவர் சொன்னார். Gossip is like bad drug. Everybody else knows, you don't know. நம்முடைய வாயில துர்நாற்றம் வருகிறது என்றால் அது எல்லாருக்கும் தெரியும், பக்கத்துல நிக்க மாட்டாங்க, ஆனா நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் சில நேரங்களிலே நம்முடைய சில மனப்பான்மைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அலட்சியங்கள், நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் உணர்த்தினார், அதிலே நீ கவனமாயிருக்க வேண்டும் என்று. இன்னொன்று ஆண்டவர் உணர்த்தினார், எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய வேண்டிய தேவை. You are not appointed to change the world. டிராபிக்ல போயிட்டு இருக்கிறோம், டிராபிக் ரூல் நமக்கு தெரியும், ஆனா நம்மளே ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்லை. போறவங்க வர்றவங்க எல்லாம் மழைய அறிவு இருக்கா முட்டாள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் நமக்கு தான் நிம்மதி போயிடும், நமக்கு தான் பிபி ஏறிடும். எல்லாரையும் சரி செய்து கொண்டே போனால் இங்கிருந்து பாரிஸ் வரை போய் சேர வேண்டும் என்றால் இங்கிருந்து திருமங்கலம் கூட போய் சேர முடியாது. வாழ்க்கையில் we have to learn to get on with life and get on with God. ஆண்டவரோடு நடக்க பழகுவோம், வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பிப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுகிறோம். எபிரேயர் அதைத்தானே சொல்லுகிறது இல்லையா? மற்றவங்களை எல்லாம் சரி செய்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு
என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொல்கிறார். We have to watch out our lives if we ought to prepare for our next season. Now the next season, when I talk about next season, we, without thinking, think he's going to tell about good season. நல்காலம் பிறக்கிறது, நல்காலம் பிறக்கிறது, குடுகுடுப்பை என்று. No. I don't know what's going to be your next season. I know the final season, but none of us know when that season is coming. But between now and eternity, there are many more seasons that we have to pass through. Maybe there is sickness waiting for us. Maybe there is loss waiting for us. Maybe there is a blessing waiting for us. Everything is part of the path as we journey towards eternity. இவை எல்லாவற்றுக்கும் சாத்தியம் இருக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. இல்ல அது கெட்டவங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்கும். நான் ரொம்ப நல்லா ஆளு, எனக்கு அதெல்லாம் நடக்காது. Do bad things happen to good people? Yes. If God is there, how can He let that happen? But God says, I do that. Jesus can do that. So He says, as my child, learn to face adversity with hope and confidence. வாழ்க்கையில் வருகிற சிரமங்களை தெளிவோடு துணிச்சலோடு எதிர்கொள்ள ஆயத்தப்படு என்று சொல்கிறார். சமீபத்திலே எங்கள் நண்பர் ஒருவர், அவருக்கு வயசாகிவிட்டது, 82 வயது இப்போது, ஊழியத்தில் இருந்தவர். அவர் இப்போது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்க போயிருக்கோம். எனக்கும் என் மனைவிக்கும் அந்த சந்திப்பு வாழ்க்கையை உலுக்கிவிட்டது. இவ்வளவுதான வாழ்க்கை என்பது போல ஒரு சின்ன கட்டிடம், சுற்றி நடப்பதற்கு கூட இடம் கிடையாது. அந்த கட்டிடத்திற்குள்ளே நடுவில் தான் ஒரு காரிடார், 2 பக்கமும் அறைகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே ஒரு சின்ன போர்ட்டிகோ, மாலை நேரங்களிலே அவர்கள் அந்த போர்ட்டிகோவில வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாருக்கும் உட்கார்வதற்கு அங்கு இடம் கிடையாது. கேட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், திடீர்னு ஒரு நாள் எங்க பிள்ளைங்க தான் 3 பேரும் சேர்ந்து என்ன ஒரு கார்ல வச்சு இங்க கொண்டு இறக்கி விட்டாங்க. அவருடைய வலி எங்களுக்கே வலித்தது. அதை ஒரு தடவை சொன்னதோட அவர் விடவில்லை. பல முறை நாங்கள் அங்க இருந்த கொஞ்ச நேரத்திலே சொன்னார். பிறகு நாங்கள் வருகிற வழியில அதை பற்றி யோசித்துக் கொண்டே வந்தோம். எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டது மனதில். ஏன் 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 we don't know, but there's a possibility. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதன் விளைவுகளும் சில நேரங்களிலே நம்மை பாதிக்கும். அவருடைய மனைவி கேன்சர் வியாதியிலே மறித்து போனார்கள் பல ஆண்டுகள். அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும்போது
நாங்கள் சிலராக பார்க்க போயிருந்தோம். அவரும் பக்கத்தில் இருந்தார். அப்போ என்னோடு வந்த ஒரு நபர் கேட்டார், சகோதரி, நீங்கள் சீக்கிரத்திலே இந்த உலகத்தை விட்டு போய்விட போகிறீர்கள். Is there anything you would like to say? ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அமைதியாக இருந்தார்கள் ரொம்ப நேரம். பிறகு சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு காரணம் இதுதான். ஒரு நாள் அவரோடு நான் ஸ்கூட்டர்ல போய்கொண்டிருக்கும் போது ஸ்கூட்டரிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டேன். என்னுடைய மார்பிலே பலமான அடிப்பட்டது, வீக்கம் ஏற்பட்டது. பல முறை நான் அவரிடத்திலே கெஞ்சியும் அவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. அதுதான் இன்றைக்கு புற்றுநோயாக மாறிக்கொண்டார். இதை அவர்கள் பிள்ளைகளிடத்திலும் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளிடத்தில் ஆழமான ஒரு வலு ஏற்பட்டுவிட்டது. குடும்பத்தை அவர் சரியாக போது கவனிக்கிறது. ஒருவேளை அதன் விளைவாக கூட இருக்கலாமே. நீ விதைத்ததைத்தான் நீ அறுப்பாய். அதுதான் அன்பானவர்களே, ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், the topic is how to prepare for the next season. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே, பிலிப்பியர் 3வது அதிகாரம், Philippians chapter 3, 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இந்த மூன்றையும் இங்கே நாம் பார்க்கிறோம். Paul is talking about his past, his future and his present. Past, Paul didn't have a wonderful past. அவர் சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். இயேசு அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்றார். அது இயேசுவையே துன்பப்படுத்தினார். அதுதான் அவருடைய பாஸ்ட், பின்னானது. இப்போ இயேசு அவரை சந்தித்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை, அவருக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்து விட்டார். இப்போ பால் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, நான் ஒரு பாவி, நான் ஒரு அற்பன், நான் ஒரு நீசன், நான் ஒரு துரோகி, இதவே ஒரு பாடல் இயற்றி, இதையே பிரசங்கம் பண்ணி, இப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பதா? அவர் சொல்லுகிறார், past is past. I have a future. எரேமியா சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார். That is the speciality of God. God is interested in giving you a future and a hope. But for that future, you have to reconcile with God about your past. ஆண்டவரே, என் கடந்த காலத்தை எனக்கு மன்னித்தருளும், என்னை புது சிருஷ்டியாக்கும், எனக்கு ஒரு எதிர்காலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நான் ஒப்புரவு ஆக வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். God wants to give you mercy. God wants to give you hope. God wants to give you eternity. Therefore, don't hold on to your past. Get ready for the future. அதற்காக பவுல் என்ன சொல்கிறார்? ஆசையார் தொடர்ந்து
நிகழ்காலத்திலே பேசுகிறார். I press on in the present. I press on in the present so that I may reach my future. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே சவுலை ஆண்டவர் ராஜாவாக நியமித்தார். நினைவிருக்கிறதா உங்களுக்கு? ஒரு சமூகத்தில் 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சவுலை ஆண்டவர் நியமித்த போது ஒரு நாள் சாமுவேல் பலி செலுத்த வர தாமதமாயிற்று. அந்த நேரத்திலே சவுல் ஒரு தப்பை செய்திருந்தார். 1 Samuel chapter 13 verses 13 and 14. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தி, thou hast done foolishly. நம்ம சில நேரத்துல என்ன நினைக்கிறோம், நான் என்ன கொலை செய்யலையே, நான் யாரையும் ஏமாத்திரலையே, I'm not a fraud, I'm not a murderer, I'm not an adulterer. But did you realize foolishness can cost you eternity? புத்தியினம் நித்தியத்தை பாதித்துவிடும். புத்தியினமாய் செய்வீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி thou hast not kept the commandment of the Lord thy God, which he commanded thee. For now would the Lord have established thy kingdom upon Israel forever. You know, God's plan was to establish Saul's kingdom upon Israel forever. But this foolish act destroyed it. உடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி இஸ்ரவேலின் மேல் உடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ verse 14, நான் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். உங்களுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கான நியமங்கள் என்று. These are principles laid out for the children of God. மற்றவர்களுக்கு எப்படி என்பது கேள்வி அல்ல. You and I are here because we are called by his name and we are called his children. Therefore these rules apply. இந்த நியமங்கள் நமக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தெரிந்தெடுப்புகள், நம்முடைய தீர்மானங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. Our choices and our decisions are going to determine our future. God wants you to have a hope and a future. நாம் கர்த்தருக்கு உடன்படுவோம் என்றால் கர்த்தர் அதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் போது 23வது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மீட்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சியடையே. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோல் உமது தடியும் என்னை பேசும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You know, Psalm 23 doesn't come to an end with verse 20 to verse 4. It goes on to verse 5 and verse 6. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது என்றால் அதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்ற நெருக்கடியான அனுபவங்கள் வரும்போது நாம் தேவனை தூஷிக்கிறோமா? இல்லை என்றால் தேவன் என்னோடு நடக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? புதிய வருடத்திற்காக, புதிய காலத்திற்காக, புதிய சீசனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, I realize I am walking through the valley of the shadow of death. But I don't ask you why, Lord, because you are with me. You are with me. Shadrach, Meshach, and Abednego were put in fire. But when the king saw, look, he saw 4 people. They put only 3 there, but there must be 4th person there. That is the God you and I serve. He doesn't leave you alone. உன்னை தனிமையாக துன்பத்தில் அகப்பட வைத்து சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்லவர். மார்த்தாளும் மரியாளும் சகோதரன் மரித்து விட்டானே என்று அழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டிற்கு சென்று இயேசு பிரசங்கம் பண்ணவில்லை, இயேசு ஆலோசனைகள் கூறவில்லை, உட்கார்ந்து விட்டார். அவர்களோடு ஒன்றும் பேசவில்லை. அங்கேதான் வேதம் ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறது, இயேசு கண்ணீர். நமக்காக பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். Remember that. We have a high priest who sympathizes with us. அவர்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். He cares. You shall not be forgotten by me, says God. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. Never, never has been forgotten. ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது என் கனவு வேறு விதமாக இருந்தது. பெரிய பணக்காரனாக வேண்டும், செல்வ செழிப்பிலே வாழ வேண்டும் என்று. அதையெல்லாம் உடைத்தார். ஆண்டவர் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கீழ்ப்படிந்தேன். அப்போ ஒரு பயம் இருந்தது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எனக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆச்சுன்னா மனைவிக்கு செலவுக்கு எப்படி, வீட்டு வாடகை எப்படி, பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவது எப்படி, வளர்ப்பது எப்படி? All these questions. God said, when I am with you, don't fret. I'll take care. I'll take care. Till today, that has been our testimony. I want to tell you something that happened just a few days ago. In our house, our sofa set was becoming very old. It's 20 years old. And we have 4 grandchildren who all have jumped on them and put tomato sauce on them and all sorts of things over the years. And we're trying to keep it as clean as possible. One day suddenly, when we were with the Emmanuel Methodist Church, the pastor came home. He said, please take your seat. He looked at the sofa and said, means here? We were very embarrassed. But then, we wish we could change the sofa. I'm telling you a very down-to-earth example. We couldn't.
Every year we would desire, we would pray. Nothing was happening. Finally, I went to Ananga last month and inquired about changing the upholstery for that sofa. I thought buying a new one will be beyond our reach, so change the upholstery. They gave me a budget for 50,800 rupees. I couldn't afford. Then I saw an ad and contacted a man. He came, looked at it, and I found out that he's a Christian and he lives in the same area. And I asked him to show the fabrics. I chose one. It's nice, beautiful, and affordable. And everything together for 17,000 rupees. He made it, he restored it. It looks far grander than before. And where's the money? One young man who worked with me many years ago now lives in UK. He and his family visited us. And while going back, he gave me an envelope and said, "Uncle, here's a small offering." Another man came, he gave an envelope. They never knew the sofa story. Till now, they don't know the sofa story. But all these went into, this God's provision. God is faithful. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் விசுவாசிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன். I know who I believe. And is able to keep. அவருக்கு உங்களை சுமந்து செல்ல முடியும். So put your trust in Him. And He wants to give you a hope and a future. சில நேரங்களிலே நாம் தவறு விளைத்திருப்போம் என்றால் செய்ய வேண்டியது என்னவென்றால் பெட்டன்மாருடைய அந்த சம்பவத்திலே அவன் என்ன சொன்னான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன். I will arise and go to my father. If you have messed up your past, you don't have to commit suicide. You don't have to give up. You still have hope. God says, I am a God who wants to give you a hope and a future. The only thing He wants you and me to do is get up, rise, and go to my Father. And He will fix it. He will give you the future that is originally designed for you. பழையவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எல்லாம் புதிதாயின. That's the life that God wants to give you and to me. So, as we prepare for 2026 and the rest of our life upon this earth, till we are called forth to be with Him, let us return on the way. Erase this slate. Write again. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. தாவீது 34வது சங்கீதத்தில் சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்படி சொல்லும் போது அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? சவுலுக்கு பயந்து ஓடி ஒளித்து அந்த அபிமெலேக் என்கிற ராஜாவிடத்திலே போய் அங்கேயும் மாட்டிக்கொண்டார். பைத்தியக்காரன் போல நடித்து அங்கிருந்து தப்பி ஓடி உயிர் பிழைத்து வந்திருக்கிறவர் எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போது? உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கும், எதிரிடத்திலே அடைக்கலம் புகுந்த போது, பைத்தியக்காரனாய் நடித்த போது, உயிர் பிழைத்து மீண்டும் ஆண்டவர் கரங்களிலே வந்து விழுந்த போது, எல்லா நேரமும் ஒரே துதிதான்.
அன்பானவர்களே, பழையவைகளை கர்த்தர் மன்னிப்பார், உங்களை மறுரூபமாக்குவார், உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். ஆகவே தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் சேரும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்னா, ஆண்டவரே இதற்கு தேவை என்பதற்கு அடையாளமாக எழுந்து நிற்போமா? All rise, tell God, I want this new life, new hope. I want the future designed by you. Lord, I'm ready to accept whatever season before I reach eternity. Prepare me. துன்பம் வரும்போது உம்மை தூஷித்தோம். இன்பத்திலும் துன்பத்திலும் நீர் போதும் என்று இருக்க எனக்கு கிருபை போதும். என்னுடைய ஆண்டவரே, யோசனையற்ற பேச்சுக்கள், பொறுப்பற்ற செயல்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நன்றி. God, forgive me for all the wrongs that I have committed. Create in me a clean heart. Give me a hope and a future. I want to face my tomorrow with your help. எனக்கு அந்த விடுதலையை தார், இருதயத்திலே சமாதானத்தை தார், மகிழ்ச்சியை தார், திருப்தியை தார். ஆண்டவரே, எப்போதும் முறுமுறுத்துக் கொண்டு, எப்போதும் பராது சொல்லிக் கொண்டு, எல்லாருக்கும் இருக்கிறது எனக்கு இல்லையே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலங்களை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னி. இடத்திலிருந்து பெற்றிருக்கிற நன்மைகள் எத்தனை அப்பா! எல்லாவற்றுக்கும் மேலாக பாவிகளில் பிரதான பாவிகளாக இருந்த எங்களை நீர் மன்னித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அதற்கு மேல் எங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? என் தேவை எல்லாம் சந்திப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று உம்மிடத்திலே கேட்க சொன்னீரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு செய்யும், நீர் செய்கிறது விசுவாசிக்கிறோம். உம்முடைய புது எண்ணெயாவை எங்களை அபிஷேகம், புது ஆவியை எங்களிலே சிருஷ்டி. எங்களுக்குள்ளே நீர் வந்து புது மனுஷனாக எல்லாவற்றையும் மாற்றி போடும். இந்த ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல